அது இதுக்கு வந்து முதல்ல பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு குக்கரில் நல்லா மெய்யாக வேக வச்சுக்கணும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, ஏன்னா ரொம்ப புளி வேண்டாம். அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அதை கரைச்சி வச்சுட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் ஜலம், அதோட உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே அதில் அந்த புளி ஜலத்தையும் கொத்தி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 4-5 பொடி தக்காளி தான் இன்றைக்கி, அதை நல்லா அரைச்சிட்டேன். அந்த விழுதையும் இதுலேயே போட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்கணும். நல்ல பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த பருப்பு கரைச்சி அதில் குத்திடலாம். அதுக்கப்புறம் நான் ரசப்பொடி எதுவும் இல்லை, அதனால் ஒரு வரட்டு வானாயில் ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 மிளகு, ஒரு 1/2 வரமிளகா, இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி அதையும் போட்டேன். நல்லா கொதி வந்தப்புறம் மேலே வந்த உடனே கடுகு கருவேப்பிலையே நல்லா தாளித்து கொட்டியாச்சு.